மயிரை கட்டி மலை இழுத்துருக்கிறோம். வந்தா மலை, போனா மயிர் தான் இது. நாங்க ஒன்றும் கோடிகளை செலவு பண்ணல, கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணல, தேர்தல் பத்திரங்கள் மூலமா எங்களுக்கு காசு வரல, பெரும்பெரும் நிறுவனங்கள்ட்ட காசு வாங்கல, கமிட்மெண்ட் எங்களுக்கு இல்ல. நாங்கள் எங்களை நிரூபிப்பதற்கான ஒரு களம். இந்த தேர்தல் அரசியல நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நிறைய வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இவங்க திருப்பி இதே களத்துல திருப்பி சட்டமன்றத்தில் நிற்கும் போது தெரிந்த முகமாக மாறுவாங்க. இப்போ காளியம்மாள் அவர்களோ, மரிய ஜெனிஃபர் அவர்களோ, ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களோ, சிவகங்கை எழிலரசி அவர்களோ ஒரு அறிந்த முகமாக மாறும்போது சட்டமன்றத்தில் இது நிற்கும் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இது ஒரு பாடம் தான். தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 1,13,000 வாக்களை வந்து நாம் தமிழர் போய்கிட்டு இருக்கிறது. அதே போல நாகப்பட்டினத்துல வந்து 1,20,000 வாக்களை பெற்றிருக்கிறது. மயிலாடுதுறையில வந்து 1,02,000 வாக்குகள், தஞ்சாவூர்ல 97,000 வாக்குகள், காலையிலிருந்து தென்காசி தொகுதியில ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியை தாண்டி அதிக வாக்குகளை வந்து இவர் பெற்றிருந்தார் இசை மதிவாணன். இப்பொழுது கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகளை தாண்டி பெறாரு. ஒரு 5-6 தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து லட்சம் வாக்கு அப்படிங்கிறது சாதாரண வாக்கு கிடையாது. நீங்க எந்த விதமான பின்னணி இல்ல, பொருளாதார பின்னணி இல்ல, பெரிய அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி கிடையாது, தனித்து ஒரு கட்சி போட்டி போடுது. வாக்குக்கும் பணம் கொடுக்கல, மக்கள் கூடுவதற்கும் பணம் கொடுக்கல, ஓட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்காம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே விலை மதிப்பான ஓட்டுகள் தான். இது நாம் தமிழர் கட்சிக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு களமா இருக்கும். 2019 நாடாளுமன்றத்தையும் இந்த நாடாளுமன்றத்தையும் ஒப்பிடணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் விழுந்த வாக்களை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சி கணக்கிட முடியாது. நாடாளுமன்றத்தில் 15 லட்சம் வாக்கள் நாம் தமிழர் கட்சி பெற்றது. ஆனா இப்பொழுது அதை விட டபுள் டிஜிட் ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. இதுவரைக்கும் 8.2 விழுக்காடு, கடந்த முறை 6.7 விழுக்காடு பெற்றிருந்தாங்க. 7 விழுக்காடு கம்மி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து இப்போதைக்கு வரைக்கும் 8 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி தொட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் வரலாற்றுல இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல் இருக்கும். கொள்கை ரீதியா என்ன எந்த பின்னணியும் இல்ல. 7% வந்து தக்க வைக்கிறதுங்க தாண்டி நாடாளுமன்றத்தோடு தான் இந்த நாடாளுமன்றத்தை ஒப்பிடணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 8 விழுக்காட்டை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி இப்போதைக்கு வருகிற இதை பார்க்கும்போது 8 விழுக்காட்டை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தக்க வைக்க முடியும். இன்னொன்னு, தக்க வைக்கிறோம் தக்க வைக்கல அப்படின்லாம் தாண்டி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு பெரும்பெரும் முதலாளிகளை வைத்திருக்க கட்சி தான் பயப்படணும். நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சி தனிச்சு துணிஞ்சு நிக்கிறதே ஒரு பெரும் சாதனை தான். நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்க முடியுமாங்க இந்த சூழ்நிலையில? ஆர்கானிக்கா ஒரு கட்சி குரோ ஆயிருக்குது. ஆர்கானிக்கா விழுந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து பியூர் வந்து கோல்டு மாதிரி பியூர் ஓட்ஸ். மக்கள் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் தத்துவத்திற்குமாக வாக்கு செலுத்திருக்கிறான். அப்படி செலுத்தின ஒவ்வொரு வாக்குமே விலை மதிப்புமிக்க வாக்கு தான். இது சட்டமன்றத்தை தான் நம்ம வந்து முழுமையான சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி பெறுகிற வாக்குகள் வந்து அது உண்மையிலே கவனிக்க வேண்டிய வாக்குகள். அது வந்து தேர்தல் அரசியல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். நாடாளுமன்றத்தில் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஆனா நிச்சயமா கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகளை தான் பெறும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சின்ன முக்கியமே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துற வாக்காளர்கள் வந்து சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தல, நாம் தமிழர் கட்சியுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் பார்த்தா வாக்கு செலுத்துறாங்க. திமுகனா சின்ன ஃபேக்டர், அதிமுகனா ஒரு சின்ன ஒரு பெரிய ஃபேக்டா இருக்கும். காங்கிரஸ் பாஜகவுக்கு வந்து சின்னம் வந்து மிக முக்கியமானது. அந்த சின்னத்துக்காக தான் வாக்கு செலுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திய வாக்காளர் யாருன்னா இளைஞர்கள், படித்தவர்கள், அரசியல் புரிதல் கொண்டவர்கள், சொல்லப்போனா சமூக வலைதளத்தையும் அலைபேசியும் அதிகமா பயன்படுத்தக்கூடியவங்க. கிராமத்தில் கூடிய எளிய மனிதர்களும் இன்னைக்கு இந்த முறை வாக்கு செலுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகமாக ஒரு அவேர்னஸ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு மேட்டர் கிடையாது.